அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கவிதை பேழை பாஞ்சை வளம். தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகிறது. அதில் ஒன்று கதைப்பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடலாகும். இது சமூக கதைப்பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் என பல வகையாக இருக்கிறது. அதில் நாம் இங்கு வரலாற்று கதைப்பாடல் ஒன்று பார்க்க இருக்கிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதைப்பாடலின் ஒரு பகுதியை நாம் பார்ப்போமா? பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஒரே ஒரு நீர்த்துறையில் பசுமாடும் புலியும் நீர் இருந்தது. அவருடைய நாட்டில் முயல் நாயை துரத்துது. பாடல்: சுத்த வீர சூரன் கட்ட பொம்முதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். சுத்த வீர சூரன் கட்டை பொம்முதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். நாட்டு வளங்களை சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம். கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம். வீட்டில் உயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகள் மதிலோடைகளாம். கூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம். ஆசார வாசல் அலங்காரம், துரை ராசன் கட்டபொம்மு சிங்காரம். ஆசார வாசல் அலங்காரம், துரை ராசன் கட்டபொம்மு சிங்காரம். ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழுவிற்றிருந்தான். ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழுவிற்றிருந்தான். விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடைவாசல்களும், நந்த வனங்களும் சந்தன சோலைகளும் அங்கே நதியும் செந்நெல் கமுகுகளும். நந்த வனங்களும் சந்தன சோலைகளும் அங்கே நதியும் செந்நெல் கமுகுகளும். வாரண சாலை ஒருபுறமாம், பரிவளரும் சாலை ஒருபுறமாம். தோரண மேடை ஒருபுறமாம், தெரு சொக்கட்டான் சாரியல் ஒருபுறமாம். சோலையில் மங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம். சோலையில் மங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம். அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சிறு அதிசயம் சொல்லுகிறேன் கேளுமையா. அன்பு வளரும் பாஞ்சால நாட்டில் சிறு அதிசயம் சொல்லுகிறேன் கேளுமையா. முயலும் நாயை விரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. முயலும் நாயை விரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும். பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும். கறந்த பாலையும் காகம் குடியாது, எங்கள் கட்ட பொம்முதுரை பேரு சொன்னால். கறந்த பாழை காகம் குடியாது, எங்கள் கட்ட பொம்முதுரை பேரு சொன்னால். மறந்தருவாளே சக்கதேவி, திருவாக்கரல் செய்வாளே சக்கதேவி என்று பாடியுள்ளார். சூரன் வீரன், பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு. வாரம் என்றால் யானை என்று பொருள். பரி குதிரை என்று பொருள். சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு என்று பொருள். பாடலின் பொருள்: குறையில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யும் பாஞ்சாலங்குறிச்சியின் வளங்களை கூறுகின்றேன். இந்த நாட்டின் வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள். அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். அவை மதில்களால் சூழப்பட்டவைகளாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும். வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். வீட்டு கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும், அந்த வீடுகள்லாம் செல்வம் நிறைந்ததாகவும் இருக்கும். அரண்மனை வாயில முறைப்படி அழகுபடுத்தப்பட்டிருக்கும். அழகு மிகுந்த அரசனாகிய அந்த கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பான். புதுமையான தெருவீதிகளும் பெரும் பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும் பாஞ்சாலங்குறிச்சியில். பூஞ்சோலைகளும் சந்தனமர சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் அந்த நாட்டில் அழகு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. யானை கூடமும் குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும். தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடமும் இருக்கும். சோலைகளில் குயில் கூவும், மயில் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். அன்பு வளரக்கூடிய இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழக்கூடிய சில விந்தைகள் கூட சொல்கிறேன் கேளுங்கள். வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டி அடிக்கும். பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற அந்த தண்ணீரை குடிக்கும். மன்னன் கட்டபொம்மனின் பேரை சொன்னால் கறந்து வச்ச பாலை கூட காகம் குடிக்காது. சக்கமாதேவி பாஞ்சாலங்குறிச்சிக்கு தீர்வாக்கு அருள்வாள். அப்படிப்பட்ட நாடு இந்த பாஞ்சால நாடு என்று கட்டபொம்மன் கதைப்பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. நூல்வெளி: கட்டபொம்மன் கதைப்பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருது. பலரால் இது பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாடப்பகுதி வானமாமலை அவர்கள் தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்ற நூலிலிருந்து நமக்கு பாடமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.